பீகாரை போல் தமிழ்நாட்டிலும் வாரிசு அரசியலை வேரடி மண்ணோடும் அழிக்க வேண்டுமென அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக பர்கூர் மேற்கு ஒன்றிய பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் MLA தலைமை வகிக்க, மேற்கு ஒன்றிய செயலாளர் EC கோவிந்தராசன் முன்னிலை வகித்தார். இந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி, ஏழை குழந்தைகளுக்கு படிப்பு, உயர்கல்விக்கான கல்லூரி, பணி செல்வதற்காக தொழிற்சாலை ஆகியவற்றை கொண்டு வந்தது அதிமுக தான் என்றும், கருணாநிதியோ ஸ்டாலினோ இதனை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஸ்டாலின் குடும்ப அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வாக்காளர்களை சந்தித்து தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழகத்தில் குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், திரு கருணாநிதியுடைய குடும்பம் இந்த தமிழகத்தை கவனியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் 2026 தேர்தலில் எப்படி பீகார் மாநிலத்தில் வாரிசு அரசியலுக்கு அந்த பீகார் வாக்காளர் மக்கள் முற்றுப்புள்ளி வைத்தார்களோ, அதை போல தமிழகத்தில் குடும்ப அரசியல் நடத்திக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் இந்த வாக்காளர்களை தயார் செய்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நேற்று கூட பேசிருக்க அவங்க பையன் வாரிசுடைய உள்ள அவர் சொல்லியிருக்காரு, அதிமுக அவர்களுக்கு கொள்கையே தெரியாது.